மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு டைகர் ரிசர்வ். இவங்க கேரளாவில் சுற்றுலா வளர்க்குறோம்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு என்ன செய்கிறாங்க, பல்லாயிரம் கோடிகளை சுருட்டிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய மாநிலத்தை பொறுத்தது, நமக்கு அது அவசியம். அந்த பெரியாறு புலிகள் காப்பகம் என்ன செய்யுது, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த உத்தவபாளையம் தாலுகாவில் கூடலூரில் என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து ஒரு மாட்டு வண்டியை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், சுற்றுலா விடுறோம். தமிழகத்து கிராமங்களை நாங்கள் வந்து சுற்றி காமிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா பெரியாறு டைகர் ரிசர்வ். தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய வித்தவுட் பர்மிஷனில் என்ன செய்கிறாங்க, ஃபாரஸ்ட் பெரியார் டைகர் ரிசர்வில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கடந்த ஜூலை 1ஆம் தேதி இந்த லோயர் கேம்பில் வந்து தொடக்க விழா நடத்துகிறாங்க. தொடக்க விழா இந்த கூடலூர் காவல்துறைக்கு தெரியாது, உத்தவபாளையம் கோட்டாட்சியருக்கு தெரியாது, வட்டாட்சியருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாமல் இங்கே வந்து கேரளா ஃபாரஸ்ட் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, தொடக்க விழா நடத்தி இங்கே இந்த மாட்டு வண்டி பயணம் நடந்துட்டு இருக்கு. நாம் என்ன கேட்குறோம், தமிழகம் என்பது ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துக்குள்ள நீ வந்து உன்னுடைய விருப்பத்திற்கு உன்னுடைய சுற்றுலாவை நீங்க வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் இங்க ஒரு அரசாங்கம் இருக்கு இல்லையா, இந்த அரசாங்கம் கேட்டிருக்கணும். இந்த அரசாங்கம் கேட்கல, தேனி மாவட்ட நிர்வாகம் கேட்கல. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், இங்க என்ன செய்யக்கூடாது, பெரியார் டைகர் ரிசர்வுக்கு தேனி மாவட்டத்தில் அலுவலகம் இருக்கக்கூடாதுன்னு நாங்க இங்க வந்திருக்கிறோம். இந்த அலுவலகம் இழுத்து பூட்டி சீல் வைக்கணும். கடந்த ஜூலை 1ஆம் தேதி யாரெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் வந்து திறப்பு விழா வச்சாங்களோ, திறப்பு விழா நடத்தினார்களோ இந்த மாட்டு வண்டி சுற்றுலாவுக்கு, அந்த கேரள பிடிஆர் பெரியார் டைகர் ரிசர்வ் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வழக்கு பதிவு செய்யணும். வந்து தொடங்கிட முடியுமா? இப்ப நாங்க ஒண்ணு கேட்கிறோம், வண்டி பெரியார்ல எங்க வீடு இருக்கு, அந்த வண்டி பெரியார்ல ஒரு போட மாட்டலாமா? சிறுவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் ஒரு போட நம்ம மாட்ட முடியுமா? கேரளா காவல்துறை விடுவா, கேரளா ஃபாரஸ்ட் விடுவா, கேரளா ரெவன்யூ விடுவானா? யாரும் விட மாட்டாங்க. அப்ப அவனுடைய ஸ்டேட்டுக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட வேண்டும். விடியல் திட்டத்தின் கீழ் 26 பேருக்கு கேரளா ஃபாரஸ்ட் வேலை போட்டு கொடுத்துருக்கிறான். அவங்களுக்கு வேலை நீ கேரளாக்குள்ள கொடு, தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு வேலை இல்லை. எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான். அவங்களுக்கு வேலை எங்க கொடுக்க, நீ ஓம் ஃபாரஸ்ட்ல கொடு, இங்க கொடுக்காது. இது ஃபாரஸ்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட். இது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள நீ வந்து என்ன செய்யற, ஆதிக்கம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. வல்லக்கடவு வழியாக முல்லைப்பெரியார் அணைக்கு போகக்கூடிய தமிழ்நாட்டு பொறியாளர்களை நீ விடுறதில்லை. இந்த பிடிஆர் இந்த தேக்கல்ல இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு போறது நீ என்ன செய்யறதில்ல, முன்னால செக் போஸ்ட் போட்டு படுத்திருக்கிற நீ விடுறதில்லை. இந்த பிடிஆர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பெரியார் டைகர் ரிசர்வ் அதிகாரிகள் செய்யக்கூடியது முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு விரோதமானது. சொல்லி பொறிக்க முடியாது. அந்த ரேஞ்சில் போயிட்டு உடனே கூட்டு போயிடுவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யறான், கூட்டு போயிடுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது நிகழ்த்தக்கூடிய பெரியார் புலிகள் காப்பகம் எந்த நிலையிலையும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, டூரிசத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க முடியாது. இந்த அலுவலகத்தை 10 நாளையில தேனி மாவட்ட நிர்வாகம் சீல் வைக்கலன்னா இங்க வந்து உட்காந்துக்குவோம். இங்க சோறு வங்கி சாப்பிடுவோம். சோறு வங்கி சாப்பிட்டு சீல் வைக்கிற வரைக்கும் இங்கிருந்து போக மாட்டோம். அந்த தொடக்க விழாவுக்கு ஜூலை 1ஆம் தேதி பெரியார் புலிகள் காப்பக அதிகாரிகள் 15 பேர் வந்திருக்கிறான். அத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன செய்வோம், சோறு வங்கி சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துருவோம், எந்திரிக்க மாட்டோம். நீங்க ரிமாண்ட் பண்ணாலும் சரி, சிறையில் எங்களுடைய உண்ணாவிரதம் தொடரும், பார்த்துக்கோங்க. இது இறையாண்மை பெற்ற ஒரு மாநிலத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, நசுக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் முல்லைப்பெரியார் அணைக்கு அந்த 23 மரங்களை வெட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த பெரியார் புலிகள் காப்பகம். 1 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வச்சிருக்கக்கூடிய இந்த பெரியார் புலிகள் காப்பக அதிகாரிகள் என்ன யோக்கியதையில் இங்க வந்து தொடக்க விழா நடத்துறாங்கன்னு நமக்கு தெரியும். இதை அனுமதிக்க முடியாது. மாவட்ட நிர்வாகம் என்பது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம், 5 மாவட்டத்திற்குரிய விவசாயிகளை திரட்டி இங்கே கூட்டு வந்து இங்கே சோறு பொங்குவோம். நீங்க வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் பண்ணுங்க. உள்ள போய் நாங்கள் என்ன செய்வோம், உண்ணாவிரதம் இருப்போம். அதான் நடக்கும். அதனால இந்த அலுவலகம் அடுத்த 10 நாளைக்குள்ள சீல் வைக்கப்படணும். கேரளா ஃபாரஸ்ட் யாரும் இங்கே உள்ள வரக்கூடாது, வந்து அனுமதிக்க முடியாது. நாங்கள் அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதான் நடக்கும். பார்த்துட்டு இருக்க முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாது. நாங்கள் ஏன்னா பெரியார் புலிகள் காப்பகம் 1 கோடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு புலிகள் காப்பகம். அதை இங்க என்ன செய்ய முடியாது, சர்வ சுதந்திரமாக அவங்க வந்துட்டு போறதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அவ்வளவுதான்.